உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு, இன்னைக்கு ரிஷபராசிக்கு இன்னைக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, குரு வக்ரம் என்றால் என்ன, இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி வருவது. அதாவது புரட்டாசி 29 முதல் ஐப்பசி 29 வரை, தை 29 வரை, புரட்டாசி 29 முதல் தை 29 வரை இருக்கக்கூடிய 120 நாட்கள், அதாவது 17/10/2024 முதல் 11/2/2025 வரை, அடுத்த ஆண்டு 25 வரை, 2025 வரை இருக்கு இந்த வக்ர பயிற்சி. ஆக 120 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சிறந்த வக்ர பயிற்சியினுடைய பலன்களை இன்னைக்கு ரிஷபராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க குடும்பத்தினுடைய வேதனைகள், ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனித பிரச்சனை, இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக பல நன்மைகள் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால், உங்கள் வேதனைகள், நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்த்தா நல்லா நடக்குமா, அங்க பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு, எதுக்கும் எங்களுக்கு நல்லதே நடக்கல. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் நல்ல வழியை நல்லது நடக்கல அப்படின்ன போது, ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால், பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பிள்ளைங்க நல்ல படிப்பு இல்லையா, இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, வேலை, அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேலை எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா, வேற ஏதாவது வீட்டில் என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம்? ஒரு முறை ஜாதகத்தோட கையில தூக்கியாச்சுன. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில். ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். இப்ப குரு வக்ர பயிற்சி பலன்களை ரிஷபராசிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப குரு பகவான் தான் இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி வருகின்றது. அதாவது பாத்தீங்கன்னா, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிருகசீர்ஷம் 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு வர்றாரு, 2லிருந்து 1க்கு வர்றாரு. அடுத்து ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி 3ஆம் பாதத்துக்கு வர்றாரு. அதாவது மிருகசீர்ஷம் 2லிருந்து 1, ரோகிணி 4, ரோகிணி 3, இப்படி பின்னாடியே வர்றார். இப்படி பின்னோக்கி வருகின்ற, அதாவது 1, 2, 3, அதாவது ரோஹிணி 1ஆம் பாதம், ரோஹிணி 2ஆம் பாதம், ரோஹிணி 3ஆம் பாதம் போடும் இல்லையா. ஆனா இப்படி போகாம என்ன பண்றாரு, 1லிருந்து 2க்கு வராரு, 1லிருந்து 2க்கு வராரு. அப்புறம் ரோஹிணி 4க்கு போறாரு, ரோஹிணி 4லிருந்து ரோஹிணி 3க்கு போறார். இப்படி பின்னாடியே வர்றார். அதற்குரிய பலனத்தை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பொதுவாக குரு பகவான் தான் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் எப்பொழுதுமே நல்லது செய்யக்கூடியவர். அவருடைய பார்வை சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்லக்கூடிய
இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்டவர். ஆக அவருடைய முதல் பார்வை என்பது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைகிறது. ரிஷப ராசிக்கு 5ஆம் இடம் 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைகிறது. இது ஒரு சிறந்த ஒரு வக்ர பார்வை என்பது இதுவரை, அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடம், அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அப்ப ஜென்மத்தில் குரு வக்ரமாக இருக்கும் பொழுது பல தீய சக்தியிலிருந்து சில கெட்டதிலிருந்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஒரு கெட்டதிலையும் ஒரு நல்லது நடந்துச்சானா அதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு முக்கியமான காரியங்களுக்கு ஏற்படும் பொழுது அதில் பிரச்சனைகளை உருவாக்கி அதிலிருந்து விடுபட்டு அதை விட நன்மைகளை தரக்கூடிய இடம் தான் அந்த வக்ரமாகிறது. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழில் ஏதோ ஒரு பிரச்சனை நின்று போயிடும். ஏன் நிற்கிதுன்னா அதனால நீங்க மேலும் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி தான் அந்த குரு வக்ரமாகிறாரு. அப்படி வக்ரமாகும் போது இன்னொரு வாய்ப்பை இதை விட அருமையான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதை கெட்டதிலிருந்து உங்களை சுதாரிக்க வைக்கக்கூடியது அந்த வக்ர பயிற்சி. அப்ப இந்த வக்ர பயிற்சியில அவரு செய்யக்கூடியது என்னென்ன நல்ல கவனி. 5ஆம் பார்வையாக 5ஆம் பார்வை 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கும்போது முதலில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது திட்டமிட்ட செயல்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடியது. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே நேரத்தில் ஒரு முதலீடு, எந்த ஒரு முதலீடுகள் செய்தாலும் அந்த முதலீட்டின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக நம்ம நாட்டில் லாட்ரி இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு லாட்ரி, வேற நாட்டு லாட்ரி, அதாவது வேற மாநிலத்தில் லாட்ரி வாங்க, லாட்டரி யோகம் உறுதியாக உண்டு. இதுவரை எனக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுங்க, எனக்கு லாட்ரியில் நல்ல யோகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வக்ர பயிற்சினால் லாட்ரி யோகம் உறுதியாக கிடைக்கும். செல்வங்கள் பெருகக்கூடிய ஒரு காலம், சொத்துக்கள் பெறக்கூடிய காலம், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பதவி முன்னேற்றம், பதவி வேலை, உயர்ந்த பதவி, உயர்ந்த கல்வி, உயர்கல்வி, உயர்ந்த வேலை வாய்ப்பு பெறக்கூடிய நேரம், சொத்துக்களை பெறக்கூடிய நேரம், பேரும் புகழும் பெறக்கூடிய நேரம். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாக்கியத்தை ஏற்படுத்தும். அதாவது ஏற்கனவே பிரச்சனைகள் தான் அந்த வக்ர பயிற்சியினால அந்த பிரச்சனைகளாக தீரக்கூடிய நிலை ஏற்படும். அதே உங்க பிறந்த ஜாதகத்திலையும் வக்ரமாக இருந்தால் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தலாம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நிலை ஏற்படும். ஆக ரிஷபராசியை பொறுத்த இந்த வக்ர பேச்சு என்பது மிக அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக ஏற்படும். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர பாக்கியம், நல்ல சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், நல்ல அதாவது பணம் வரவு அதிகப்படக்கூடிய காலங்கள், கூட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலம், கூட்டு தொழில் செய்யறவங்க மிகப்பெரிய வெற்றி அடையும். இடம், வீடு, வாசல், சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், திடீர் லாட்டரி யோகம். ஆக பதவி உயர்வு, செல்வங்கள் சேர்வது, பணம், அதாவது 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பணங்கள், காசு பணங்கள் கொட்டக்கூடிய இடம். அதங்க முதல்ல 5ஆம் இடத்துல லாட்டரி யோகம் கொடுத்து அதை உறுதிப்படுத்தக்கூடிய 9ஆம் பார்வையை பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது தனபாக்கியம், செல்வ பாக்கியம், பொன் பொருள், பதவி பாக்கியம், பதவி, இப்படிப்பட்ட பதவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய பதவி யோகம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆக இத்தனை யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த 120 நாட்களில் இதுவரை நடக்காத காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல யோகமான காலமாக உறுதியாக ஏற்படும். அப்ப இதெல்லாம் சரியா வரல, சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க பிறந்த ஜாதத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க.
வாங்கிட்டு நீங்கள் உங்கள் சந்தேகத்தை பார்த்துக்கலாம், ஜாதகத்தை பார்த்துக்கலாம். என்னங்க ஜாதகம் நிறைய இடத்துல பார்த்து ரொம்ப வேதனை விட்டு உட்காந்துருக்காங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. உங்கள் வேதனை என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கேன்னு நான் என்னோட 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். திரும்ப நான் ஒரு உறுதியான உத்தரவாதம் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், திரும்ப சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில் ஒருபோதும் தப்புவதில் என இறைவனால் பிரம்ம வேதத்தில் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் போட்ட விதி, அது எப்படி பொய்யாகும்? அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு இங்கே வரக்கூடாது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, தொழில் வியாபாரம் முடக்கமாக இருக்கா, கொடுத்த பணம் வரலையா, வேற ஏதாவது செய்வினை கோளாரா, அரசு வேலை கிடைக்கணுமா, உயர் பதவி தடையா இருக்கா, அரசியலில் சாதிக்கணுமா, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கல, வேதனைப்பட்டவங்க கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் 18 சித்தர்களால் ரிஷிகளால் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ, என்ன பார்த்து நடக்கல அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அதில் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, உங்க சந்தேகத்தை திருப்தியா தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.